Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் GR Success STSல 11th ஸ்டாண்டர்ட்கான டிஜி சார்பில் வெளியிட்ட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சார்பில் அரசு தேர்வுத்துறை சார்பாக வந்து அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர். இதில் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கலந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கட்டாயம் கோத்ரூ பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் சிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இது பர்டிகுலராக இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஆல்ரெடி நான் இங்கிலீஷுக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, நம்ம சேனலில் போட்டிருந்த 1 மார்க் அப்படியே வந்து நான் அதுதான் சொல்லியிருந்தேன். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லும் போது கூட ஒரு சிலர் ரொம்ப நெகட்டிவாக சொல்லி இதெல்லாம் வராது செய்யாதுனோ. ஸோ ஆனால் நம்மளோட கொஸ்டின் நம்மளோட சேனலில் போட்டிருந்த 1 மார்க் தான் அப்படியே வந்திருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி சிஎஸ்க்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு நம்ம வந்து கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. சிஎஸ்க்கு அப்புறம் சிஏவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி நிறைய பேர் கிட்ட பயாலஜி கட்டாயம் நம்ம அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எத்தனை பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், இந்த 4 கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் கொடுத்து 4 மட்டும் பார்த்தா போதுமா சார், அப்படி சொல்ல வரலப்பா. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்க ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ண பார்த்தா எல்லா ஆன்சரும் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன்னுக்கு உங்களுக்கு 1 மார்க் டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து தற்காலிக நினைவகம் என்பது தட் மீன்ஸ் வந்து மெமரி வந்து ஆப்ஷன் ஏ ரேம். செகண்ட் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் டி ஏ. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் ஒன்னுக்கு வந்து கணிப்பொறியின் திரைச்சாதனத்தை இணைக்க உதவும் தொடர்பு சார்ந்து தான் VGA கனெக்டர் தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் சி. கோப்பு மேலாண்மை நிர்வகிப்பது வந்து மேற்கூறிய அனைத்தும் கோப்புரைகள் அடைவமைப்புகள் கோப்புகள் தட் மீன்ஸ் ஃபோல்டர்ஸ் டைரக்டர் சிஸ்டம் அண்ட் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் 5th ஒன் ஒரு கோப்பு அல்லது கோப்புரை நிரந்தரமாக ரீசைக்கிள் பின் தங்காமல் நீக்க கீழ்கண்ட எந்த விசை சேர்த்தாலும் வேணும் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக டெலிட் பண்ணால் ஷிஃப்ட்டும் டெலிட் கொடுத்தா வந்து ஓவரால் டெலிட். நெக்ஸ்ட் 6th ஒன் உள்ளீட்டு பண்பு மற்றும் உள்ளீடு வெளியீடு தொடர்பு ஒரு சிக்கல் குறிப்பு இவ்வாறு அழைக்கலாம் பார்த்தா விவரக்குறி. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா ஆப்ஷன் பி ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் 7th ஒன் மார்க் வந்து கட்டளைக்கு மாற்றாக பயன்படுத்த பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து 8th ஒன்னுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிரலின் வெளிப்பாடு வந்து ஆப்ஷன் ஏ வந்து 20. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஒன் விச் ஃபங்க்ஷன் பிகின்ஸ் இன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து மெயின் தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. கட்டுரைகள் அறிவியல் ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி அலோகேட் எனி மெமரி வரும். சம்டைம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுற மாதிரி கொடுக்குவாங்க. நீங்கள் வந்து ஆப்ஷன் பி போடுங்க 10th ஒன்னுக்கு. 11th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் அ ப்ரோக்ராமிங் அப்ரோச் பேஸ்ட் ஆன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் OOB தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த மெம்பர் ஃபங்க்ஷன் டிஃபைன் வித்தின் த கிளாஸ் பிஹேவ்ஸ் லைக் த இன்க்ளீன் ஃபங்க்ஷன் தட் மீன்ஸ் வந்து இன்க்ளீன் செயற்குறிகள் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 13th ஒன்னுக்கு வந்து பின்னொரு செயற்குறில் பார்த்தீங்கன்னா பணிமைப்பு சார்ந்த எந்த கூற்று சரியல்னா ஆப்ஷன் டி. செயற்கூறு பணிமைப்பின் போது திருப்பி அனுப்பும் திறமையை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றது தான். தட் மீன்ஸ் ரிட்டன் டைப் இஸ் ஆல்சோ கன்சிடர் ஃபார் த ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன். 14th விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் த ஆர்டர் ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது கன்ஸ்ட்ரக்டர் தட் மீன்ஸ் ஆக்கி. நெக்ஸ்ட் 15th வணிக நிரல்களை பார்த்தீங்கன்னா பொது சட்ட விரோதமாக பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ஸ் வந்து இதில் கம்பேரிசன். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப முக்கியமானது கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் யூனிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் பைனரி ஃபங்க்ஷன் கம்பேர் பண்ணக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா இருநிலை எண்முடில் கூட்டுகள் GUI ரொம்ப முக்கியமான வில்லைகள் தட் மீன்ஸ் வந்து டோக்கன் மடக்கு மாற்று இவை ரொம்ப முக்கியமான லூப் இன்வேரியன்ட் பல்லுருவாக்கம் பாலிமரிசம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதே பார்த்தீங்கன்னா கிராக்கிங் பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்வரும் நிரலையும் வெளியீடு யாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பொறியின் தன்மைகள் ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கட்டளை தொகுப்பின் அடிப்படை நுண்செயலி வகைகள் ஒரு கோப்புரையை உருவாக்கி 2 வழிமுறைகள் நேரம் பகிர்ந்த இயக்க அமைப்பின் நன்மை மற்றும் தீமைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயற்கூறு பட்டியல் C++ ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் தட் மீன்ஸ் வந்து குறியாக்கம் மற்றும் மறைகுறியாக்கம். தமிழ் இணைய கல்வி கழகம் பற்றி சிறு ரொம்ப முக்கியமான தமிழ் வர்ச்சு அகாடமி கட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா C++ வந்து என்ன கேட்டிருக்காங்க நிரல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பு நாட்களில் கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். அதே மாதிரி இயக்கமைப்பின் செயல் மேலாண்மை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருநிலை எண் தட் மீன்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர்ஸ் கம்பெனி. அதே மாதிரி இயக்க நேரத்தின் அடிப்படையில் நினைவக சாதனங்கள் ஏறுவரிசை அமைப்போம். நெக்ஸ்ட் C++ பயன்படுத்தி இருநிலை செயற்கூறு ரொம்ப முக்கியமான மதிப்பு மூலம் அழைத்தல் முறையை தகுந்த எடுத்துக்கள் வரைக்கும் இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். ஆக்கி மற்றும் அழைப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கட்டாயம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். தட் மீன்ஸ் வந்து மென்ஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இணையதள தாக்குதல் வகையில் வேறு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக் கட்டாயம் இந்த கொஸ்டின் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா C++ நிரலில் உள்ள பார்த்தீங்கன்னா பிழைகளை திருத்துக இந்த கொஸ்டின் வந்து ப்ரோக்ராமோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த ஆன்சரோட அப்லோட் பண்ணுறோம். கரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஸ்கிப் பண்ண ஃபர்ஸ்ட் ஒன் எந்த கணிப்பொறி தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்றுகள் பயன்படுது 3ஆம் தலைமுறை தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd ஜெனரேஷன். பணிக்கு தகுதியற்ற விவரங்களை தவிர்த்து அவசியமற்ற மட்டுமே குறிக்கும் பணியின் அம்சங்கள் என அழைக்கப்படுது அருவமாக்கும் தட் மீன்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றின் மடக்கு எத்தனை முறை 5 முறை தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் எது வரையலைக்கு சேர்க்கணும்னா ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் டு கம்பேர் பண்ண அந்த கான்செப்ட்டில் தேவையற்ற மின்னஞ்சல் அடுத்தவருக்கு பரிமாற்றம் செய்வது ஸ்பேம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் அன்வான்ட் இமெயில் டு அதர்ஸ் இஸ் கால். C++இல் டேஸ் சேர்க்கணும்னா வந்து ஆஸ்ட்ரிஸ். தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் டி. பின்வருவற்றில் எது நுழைவு பார்த்தீங்கன்னா சோதிக்க ஆப்ஷன் பி ஃபார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்ற சட்ட அனுமதியை செயல்படுத்தி மின்னணு தரவு உள் பரிமாற்றம். தட் மீன்ஸ் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். நெக்ஸ்ட் 9th தரவுகளையும் செயற்குழி ஒரு பொருள் என்னும் வரையறுக்குள்ளி ஒன்றாக பிணைத்து வைக்கும் செயல்நுட்பம் வந்துன்னா உரை பொதியாக்கம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்து மேலே உள்ள நேரில் வெளிப்பாடு வந்து ஆப்ஷன் A55 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து த ஷார்ட்கட் கீ யூஸ் டு ரீநேம் எ ஃபைல் இன் விண்டோஸ் F2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைல் இதை நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கு ரீநேம் பண்ண யூஸ் பண்ணக்கூடியது வந்து F2. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழுவின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நகல் ஆக்கின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th வந்து கணிப்பொறியின் மைய செயலத்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை எவ்வாறு குறிப்பிடப்படுறா வேர்ட். தட் மீன்ஸ் வந்து வேர்ட் லென்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14 இன்டராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் 15th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னொன்று எது ஒரு CSSC செயலியாக. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா CISC பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா பென்டியம் 3rd. தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்துருப்பாங்க. முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம். நெக்ஸ்ட் வந்து பதின்மை எண்ணாக மாற்று பல பயனர் இயக்க அமைப்பு. தட் மீன்ஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒரு ரைட் ஷார்ட் கொண்ட கான்ஸ்டன்ட் கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து வாய்ட் தரவு முக்கியத்துவம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 20 கட்டாயம் இப்படி வார்ஸ் என்றால் வாட் ஆர் வார்ஸ். தமிழ் செவியில் வழங்கி வரும் பார்த்தீங்கன்னா தேடு பொறிகள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் த சர்ச் என்ஜின் சப்போர்ட் வித் தமிழ் லாங்குவேஜ். நெறிமுறை அல்காரிதம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் நிலையில் வெளிப்பாடு கேட்டிருக்க ப்ரோக்ராமோட கான்செப்ட். நெக்ஸ்ட் 6.3 மாதிரி பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி ரீசைக்ளிங் பின். ரீசைக்ளிங் பின் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் பின். அந்த ரீசைக்ளிங் பின்னில் நம்ம போய் டெலிட் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டெலிட் பண்ணது எடுக்க முடியாது. ஸோ ஒரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட் டெலிட் பண்ணிட்டோம் இல்லை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ எகைன்ஸ்ட் சொல்லும் போது நம்ம டெலிட் பண்ண பார்க்கணும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் பின். நெக்ஸ்ட் ஒரு இனக்குழுவை பார்த்தீங்கன்னா தெரிவிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெறிமுறையின் நிலை எவ்வாறு குறிக்கப்படுகிறது XORY மெய்ப்பாட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். CD மற்றும் DVD வேறுபடு கட்டாயம் படுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் படிக்க வேண்டிய கொஸ்டின் வந்து காம்பேக்டிஸ்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வீடியோ டிஸ்க்கும் கட்டாயம் படிங்க. அதே மாதிரி ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மானிட்டர். அணி என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக. வாட் இஸ் பார்த்தீங்கன்னா ரைட் இட் சேம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பற்றி C+ ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் ஒரு கணிப்பின் அடிப்படை பங்கு தெளிவான விளக்கத்துடன் எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரவலிய காமிப்பு கருத்துரு பற்றி விளக்கு மேலும் அதன் பயன்பாடுகள் யாவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருநிலை எண் வடிவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயற்குழு பணியமைப்பு இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி வகைகளை பற்றி விளக்கமாக இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இஃப் எல்ஸ் மற்றும் சுவிட்ச் கூட்டுகளுக்கு முக்கிய வேறுபாடுகள். இந்த கொஸ்டின் டிஃபரன்ஸ் பின் இஃப் எல்ஸ் அண்ட் சுவிட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். வெளியீட்டு தட் மீன்ஸ் அவுட்புட் யூனிட் எக்ஸ்பிளைன் எனி 3 அவுட்புட் டிவைசஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்து பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் மரபு பரிமாற்ற பல்வேறு வகைகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து 3rd கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இது பப்ளிக் கொஸ்டின் பேப்பராக கூட வந்து இருந்தாலும் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் கட்டன் கோத்ரூ பண்ணிக்க. வெளியீட்டு சாதனை அடையாளம் காண்க சொல்லும்போது பார்த்தா தெரியும். தட் மீன்ஸ் வந்து மானிட்டர். தட் மீன்ஸ் அவுட்புட் டிவைஸ். எந்த வயல் அதற்கு தலைகளி என்று அழைக்கப்படுகிறது. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா விச் கேட் இஸ் கால்ட் அஸ் த லாஜிக்கல் யூனிட் நாட். இயக்க அமைப்பானது பயன்படுத்தி எத்தனை நிலை பாதுகாப்புங்கிறது 3. விண்டோஸ் பயன்படுத்தி கோப்புகள் நிலை எந்த கோப்பு சேமிக்கப்படும் மை டாக்குமெண்ட் நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஒன்னுக்கு ஆப்ஷன் 13,3 மதிப்பு. தட் மீன்ஸ் வேல்யூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 6th ஒன்னுக்கு வந்து எத்தனை முறை எங்க மட்டும்னா 5 முறை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட். ஒரு நிலையில் உள்ள மீச்சரும் தனித்தலகம். The smallest individual unit in program is token. Most important 1 mark. Next, which of the following statement is to terminate the execution of the loops or break. 9th on C+ program component Islam. That means on the option D. Next 10th on option C5. 11th on pinode edu pioneer variyirkum thara vagai class and option B. 12th on nagalaki. That means copy constructor. 13th on plus. 14th ஒன்றுக்கு ஆக்கி. தட் மீன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டர். அழிப்பினா வந்து டெஸ்ட்ரக்டர் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்டு எது செயல்முறை பயிற்சி மற்றும் மதிப்புகளை கையாளுங்கன்னா கணிப்பொறி நன்னெறிகள். தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. கணித எரண செயலாக்கத்தின் செயல்பாடு. தட் மீன்ஸ் வந்து வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ALU அர்த்தமெட்டிக் லாஜிக் ரொம்ப முக்கியமானது. சம்மே தற்சுழற்சி சம். நெக்ஸ்ட் பார்த்து C+ ப்ரோக்ராம். இஃப் கூற்றின் கட்டளமைப்புகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள். வாய்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாய்ட் டைப் டேட்டா பல்லுருவாக்கம். தட் மீன்ஸ் வந்து பாலிமர்ஸ் ரிப்பீட்டட்
கொஸ்டின். TSCII என்றால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் கீழ்கண்டவற்றை கண்டுபிடிக்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6-3 3 மார்க் கொஸ்டின். அடிப்படை வாயில்களின் மெய்ப்பாடு, தட் மீன்ஸ் ட்ரூத் டேபிள், ஃபண்டமெண்டல் கேட்ஸ், CD and DVD டிஃபரன்ஸ் பிட்வீன் கட்டாயம் படிங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். சி பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் இதில் ரிப்பீட்டர், அதனால தான் பப்ளிக் கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் கோ த்ரூ பண்ணுங்க சார். நெக்ஸ்ட் வந்து டீகம்போசிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பண்ணுங்க. ரைட் ஷார்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ். இது 2 கொஸ்டின் கட்டாயம் பண்ணுங்க. C+ ப்ரோக்ராம். அணி என்றால் ரிப்பீட்டட் கொஸ்டின். 3 வகையான கான்வென்ட் நிலைப்பங்க, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் விசிபிலிட்டி மோட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். கணிப்பொறியின் பல்வேறு தர ரிப்பீட்டட் கொஸ்டின். இயக்க அமைப்பின் பயன் ரிப்பீட்டட் கொஸ்டின். C++ பிள்ளைகள் இது ரிப்பீட்டட் தான். நுழைவு சோதிப்பு மடங்கு இது ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் C+ ப்ரோக்ராம். அதே மாதிரி பார்த்தா C++ மாறியின் வரையலை விதிமுறைகள் எடுத்துக்காட்டணும் இல்லை 2 கொஸ்டின் கட்டாயம் பண்ணி முக்கிய வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க. கட்டுரை என்றால் என்ன, அதன் பயன் என்ன, கட்டுரை அறிவியலின் தொடரியல் மற்றும் ஒரு தட் மீன்ஸ் வந்து வாட் இஸ் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் இட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரைட் த சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங் ஸ்ட்ரக்சர், how to access member of the structure or give example. அல்லது வந்து இன்னொரு கொஸ்டின் எடுத்துனா C+ ப்ரோக்ராமோட கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் அப்படி பார்த்துருவாங்க. 38னா பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் சிறப்பில் விவரிக்கும், பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் நன்மைகள் ரெண்டுமே ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளைன் the main features of OOPS, ரைட் த அட்வான்டேஜ் ஆஃப் OOPS. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. இது 3rd கொஸ்டின் பேப்பர். அப்படியே பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் கான்செப்ட்டில் வந்து 4th கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் வித் ஆன்சர்ஸோட. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது போஸ்ட் என்பதன் விரிவாக POST போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். டெக்ஸ்ட் கிடையாது, டெஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இது ரெஃபர் பண்ணிங்க டவுட்டாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கொண்ட எது எண்ணிலை எண் அல்ல, தட் மீன்ஸ் விச் அமாங்ஸ் த திஸ் இஸ் நாட் அன் ஆக்டல் நம்பர்னா 876. நெக்ஸ்ட் கீழ்கொண்ட எது அதிவேகமான விலை உயர்ந்த நிலையம் வந்து கேட்ச், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. பின்வரும் இயக்க அமைப்புகளில் மொபைல் சாதனங்களில் ஆதரிப்பது இது பண்ணால் iOS, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. உங்களுக்கு டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 5th ஒன் which is specified by the properties of the given input and the relation between the input and the desired output வந்து ஸ்பெசிஃபிகேஷன், தட் மீன்ஸ் வந்து விவரக்குறிப்பு. நெக்ஸ்ட் 6th ஒன் வந்து பார்த்தா போலி குறிமுறை, தட் மீன்ஸ் வந்து சூடோ கோட் ரொம்ப முக்கியம். which of the following notation is a mixture of program language like constructor and plain English சொன்னா சூடோ கோட், தட் மீன்ஸ் C++ பார்த்தீங்கன்னா உருவாக்கியதுன்னா ஜென் ஸ்டட் roast up, that means option D. Next 8th one வந்து which is not a jump statement in C++ switch. 9th one which of the following header file defines the standard IO predefined function, option A. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒன்று பார்த்தீங்கன்னா C+ எது கட்டுரை அறிவிக்க பயன்படுத்தினா ஸ்ட்ரக்ட், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. எது வெளிப்படைத்தன்மை கொண்ட தரவுகளை ரொம்ப முக்கியம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்போர்ட் ட்ரான்சிட்டிவ் நேச்சர் ஆஃப் டேட்டானா இன்ஹெரிட்டன்ஸ், தட் மீன்ஸ் வந்து மரபுரிமம். நெக்ஸ்ட் 12th ஒன்று C++ ஒரு எனக்குள்ளே எத்தனை அழைப்பான்கள் இருக்கலாம் 1, தட் மீன்ஸ் ஹவு மெனி நம்பர் ஆஃப் டெஸ்ட்ரக்டர் கேன் ஏ கிளாஸ் இன் C+ கண்டெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th வந்து மரபுரிமம், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கிளாஸ் இன் இன்ஹெரிட்டன்ஸ். 14th விச் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செல்ஃப் ரிப்பீட்டிங் அண்ட் டூ நாட் ரெக்வயர் ஏ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டு அட்டாச் themselves சொல்லும்போது வார்ம்ஸ், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. 15th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழில், ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் மைய செயலகத்தின் பகுதி CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங்கோட காம்பனன்ட்ஸ். ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ்னா என்ன, வாட் இஸ் HDMனா ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ், அதோட எக்ஸ்பிளேஷன் எழுதிக்கலாம். வாட் ஆர் த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் லெவல்ஸ் அவைலபிள் இன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் இஸ் இட்ரேஷன், தட் மீன்ஸ் சுழற்சி ரொம்ப முக்கியமாக. இனமாற்றம், தட் மீன்ஸ் வந்து வாட் இஸ் மீன் த டைப் கன்வர்ஷன். C++ செயற்கூறு, C+ இனக்குழு, தட் வாட் இஸ் a class in C++, most important question. next வந்து குக்கி, most important question program. next 6-3 or 18 வந்து சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கணிப்பொறியில் பண்ணி இடைமுகம் மற்றும் தொடர்முகங்களை பற்றி குறிப்பிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேலாண் நெறிமுறைகளை பற்றி குறிப்பிடுறேன் FIFO. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்வு படம் என்றால் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட். C++ல தடுக்க செயற்கூறுகள், C++ செயற்கூறு மதிப்பு விதிமுறைகள், கூறுநிலை நிறைவாக, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் சம் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் வாட் ஆர் த கைட்லைன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் டு பி ஃபாலோ பை கம்ப்யூட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்கில் இருநிலை என்னங்க மாற்று இருநிலை, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைனரியோட கம்பேர்னா விண்டோஸின் 3ல் உள்ள பல்வேறு கூறுகள் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அந்த கொஸ்டினும். அப்படியே கோத்ரூ பண்ணி எக்ஸ்பிளைன் த பார்ட்ஸ் ஆஃப் விண்டோ இன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். C++ வில்லைகள் என்றால் என்ன, C++ வில்லைகள் பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுகள். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட இடத்தோட கூட்டுத்தொகை கணக்கு C++ ஒன்றை எழுதுக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே C+ தான் கொடுத்துருக்காங்க. மதிப்பு மூலம் அழைத்தல் முறையை எடுத்துக்காட்டுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ரைட் note on the main features of object oriented programming, explain the advantage disadvantage of object oriented program, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கான்செப்ட்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அப்படி கோத்ரூ பண்ணிக்க. நெக்ஸ்ட் C+ பல்வேறு காண்பிலை பங்குகளுக்கு தகுந்த எடுத்துக்காட்டுகளுக்கு, தட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் விசிபிலிட்டி மோடம் C+ வித் சூட்டபிள் எக்ஸாம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கொடுத்துருவோம். ஸோ ஓவராலாக இந்த 4 கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தா போதுமா சார், அப்படி சொல்ல வரலப்பா. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், இந்த மாடலில் தான் நமக்கு எக்ஸாமுக்கு வரும். இதே வரும் நான் சொல்ல, இந்த மாடலில் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் இருக்கிற 2
மார்க் 3 மார்க் 5 மார்க் கட்டாயம் படிங்க 1 மார்க்கோட சேர்த்து. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா 2019 2024 ஜூன் வரைக்கும் இருந்த கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு கட்டாயம் எனக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் போடுற கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடும். உங்கள் மூலியமாக அவங்களும் படிக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் நான் சொல்லிட்டே நம்ம சேனலில் போடுறது கட்டாயம் படிங்கன்னு சொல்லிட்டு அதில் இருந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ண எல்லாருமே இங்கிலீஷ் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் போட அப்லோட் பண்ண 1 மார்க்லேருந்து கிராமர்லேருந்து எல்லாமே அப்படியே வந்திருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய சிஎஸ்சிஏ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய பயாலஜிக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி. ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. So once again thank you from GR Success STC for your valuable support to our channel, and also wish you all success to score high marks in the CSCA and the remaining public exam. All the best student, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, thank you, bye.